I am Bas. Welcome to Also Mommy's IPL review. இன்னைக்கு ஒரு கஷ்டமான மேட்சை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. ஐயோ, எப்படா முடியும் தான் இருந்துச்சு மேட்ச். ஸோ ஆப்வியஸ்லி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். ஐயா அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் எல்லாம் சுக்கிக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே செமையான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க போலயே. 7:30 மணி வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 7:30க்கு அப்புறம் தான் உண்மையான 7:30 ஆரம்பிச்சிருக்கு. பண்ற மாதிரி ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆட்டிடியூடும் எனக்கு தான் அதை பார்த்து தான் இன்னும் கொஞ்சம் கடுப்பாச்சு. என்ன ஒரு பேஷன் ஒண்ணு இருக்கா இல்லையா புரியவே இல்லை. எங்களுக்கு தான் டென்ஷன் ஆகுது ஃபேன்ஸா பாக்குறது. அவங்க கூலா தான் இருக்காங்க. சரி ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஜட்ஜ் பண்ண வேணாம்னு பார்த்தாலும் நாங்க கண்டினியூஸா 2 சீசனா இதானே பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் மேட்ச் ஃபார் மீ. விடு மார்க்கே அவன் ஹோம் டீம் பிளேயிங் லெவல் வந்துடலாம். ஐ திங்க் ஆர்ஆர் பிளேயிங் லெவல் வந்து நான் ஆக்சுவலி 2 ஓவர்சீஸ் பவுலர் ஆடுவானுங்கன்னு எதிர்பார்க்கல. அண்ட் அது நல்லா இருந்துச்சு. அவனுங்க நியூ பால் பேர் வந்துட்டு 2 பேரும் சூப்பரா போட்டானுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு சர்ப்ரைஸ் வந்து இந்த பிரிஜேஷ் சர்மா ஆடினது மட்டும் தான். லைக் துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலாக லைக் ஐ திங்க் துஷார் தேஷ்பாண்டே தான் இந்த பிகெஸ்ட் பிளேயர் டு மூவ் ஃப்ரம் சிஎஸ்கே டு ஆர்ஆர் நினைக்கிறேன்ல. You are deliberately missing it. சொல்லுங்க ப்ரோ, ஜடேஜா வந்து ஆர்ஆர் கலர்ஸ் பார்க்க எப்படி இருந்துச்சு ஒரு சிஎஸ்கே ஃபேனா? நல்லா ஆடிட்டாடா. அதுதான்டா இந்த பெருப்பா இருக்கு. எங்களுக்கு கூட இவ்வளவு நல்லா மோலிக் பண்ணதுடா போட்டிருக்கா. நீங்க அதை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது ப்ரோ. அவர் சிஎஸ்கே அப்லோட் போட்டிருக்காரு. வெறிய வந்து திக்க வேண்டிய நேரம் இது. சிஎஸ்கே பிளேயிங் 11 என்ன ப்ரோ, obviously Brevis injured. And actually Matthew ஷாட் மேலேயே ஒரு வன்மம் இருக்கு. அவன் வந்து ஒரு ஓப்பனர் தான். ஓப்பனிங் தான் ஆடணும். அவனை நம்பர் 4 இறக்குற அளவுக்கு அவன் பிளேயரான்னு எனக்கு இல்ல. அது என்னது கைஸ், அது எனக்கு புரியல. எல்லா பொசிஷனையும் இந்த ரம்மியில ஒரு சர்க்கிள் மாறுற மாதிரி மாத்தி வச்சிருக்கானுங்க. இந்த ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் சால்விங் ரூபிக்ஸ் கியூப் மாதிரி அவனுங்களை வேணும்ட்டே கஷ்டமாக்கிக்கிறாங்க. லைக் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ் சாய்ஸ் வந்து மாத்திரேன் சந்தி ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் வந்து 1 டவுன் தான் ஆடணும். ஏன்னா லாஸ்ட் சீசன் வரைக்கும் பார்த்தா அப்படிதானே ட்ரை பண்ணிருந்தாங்க இல்லையா? அதான் ட்ரை பண்றான் அவன். ஏன் திடீர்னு இந்த சீசன் அப்புறம் திடீர்னு ஏன் ஐ மீன் செட் ஆயிருந்த ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆயுஷ் மாத்திரேவை மறுபடியும் மாத்தி விட்டாங்க. யங்ஸ்டர் வந்து நீ வந்து அவன் பொசிஷனை மாத்த நீ தான் கீழே இறங்கி ஆடணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஐ மீன் ஓகே அஸ் அ கேப்டனா எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், நம்ம உடனே ஜட்ஜ்மெண்ட் போக வேண்டாம். பட் ஸ்டில் அது வந்து ஒரு ப்ரூவன் பிளேயரா இருக்கிறப்போ, ஐ மீன் ப்ரூவன் பிளேயரா இருக்கிறப்போ அந்த பொசிஷன்லயே ஆட விட்டுருக்கலாம். ஏதோ இன்னுமே கூட எனக்கு இந்த பிளேயிங் லெவல்னால மேபி இருக்கலாம். இந்த லிங்க் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபினிஷருக்கும் இதுல வந்து நடுவில் ஆடுற பிளேயர்ஸ் ஐடியலி டூபே ஆடணும். பட் டூபே இறங்கின பொசிஷன் கூட ரொம்ப எப்படி சொல்றது பொசிஷன் தான் அண்ட் கொஞ்சம் கீழே தான். அண்ட் ஐ திங்க் அதர் தேன் தட் நம்ம பவுலிங் எதிர்பார்த்த மாதிரி ஐ திங்க் ஓவர்டன் ஆக்சுவலி நிறைய பேர் ஆட மாட்டான்னு சொன்னாங்க. அகீல் ஹுசைன் ஆடுவானுங்கன்னு சொன்னானுங்க. ஓவர்டன் மட்டும் ஆடினா அது மானத்தை காப்பாற்றி விட்டதே ஓவர்டன் தான். ஆமா அதான். ஸோ ஐ திங்க் அண்ட் இவன் ஊர்வல் பட்டேல் என்னன்னா ஊர்வல் பட்டேல் இருக்கான். பட் ஆனா அவனும் இன்ஜூரில இருந்தானே வந்திருக்கான். இன்ஜூரில இருக்கானே இன்னைக்கு ஆடலான்னு நினைச்சான். ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்லயுமே இல்லாம. அண்ட் another surprise சர்ஃப்ராஸ் கான் அண்ட் பிரசாந்த் வீரும் வந்து இம்பாக்ட் பிளேயர்ல தான் இருக்கான். லைக் அவ்வளவு காசு கொடுத்து வச்சிருக்காங்க. பட் தெரியல அவனும் பவுலிங்கும் போடுவான் ஆடுவான்னு சொல்றாங்க. ப்ராபப்லி அவனை கடைசியில யூஸ் பண்ணலாமா, அவனதான் இம்பாக்டா கொண்டு வரலாம்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே ஸ்டார்டிங்கே ஒரு ரொம்ப போரான ஸ்டார்ட் தான். சாம்சன் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் இன் சிஎஸ்கே ஜட்ஜ் பண்ண வேணாம். எனக்கு என்னமோ ஆனா சாம்சன் 3 மேட்ச் தான் பேக் டு ஃபார்ம். அந்த 3 மேட்ச்வே இந்தியன் டீம்ல ஆடிட்டானோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. எனக்கு மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் விக்கெட் வந்து ருத்ராஜ் தான். லைக் வாட் தி ஃபக் வாஸ் தட் ஷாட் ஹானஸ்ட்லி. லைக் 3 ஸ்டம்பையும் விலக்கி விட்டு அந்த ருத்ராஜ் லைக் யூசுவலா அப்படி ஆடவே மாட்டான். ருத்ராஜ் ரொம்ப ரொம்ப நல்லா பால்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு செட்டில் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா திடீர்னு அது ஒரு ஷாட் இன்னைக்கு ஃப்ளோல இல்லாம எஸ்பெஷலி அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓவர் வந்து அவன் அடிக்கிற எல்லா பாலுமே ஃபீல்டருக்கு கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. அவன் எதுவுமே டைம் மூவ் பண்ணல. ஒரு 4 அடிச்சான். பட் லைக் அவன் யூசுவலான ஃபார்ம் மாதிரியும் இல்ல. அவன் டிஸ்மிஸலுமே வந்து ரொம்ப ரேஷான டிஸ்மிஸலா இருந்துச்சு. பட் ஐ திங்க் பிஃபோர் ஆல் திஸ் டாஸ் ரொம்ப க்ரூஷியல் ஃபேக்டர் ப்ளே பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் ரெயின் வந்ததுனால 2 days அண்டாதி கவர் இருந்துச்சு பிச்சு. ஸோ அதனால ஐ திங்க்
ஃபர்ஸ்ட் 6 ஓவர் 7 ஓவருமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லைக் யூஸ்வலி இன்னும் நல்லா பேட் பண்ணிருக்கலாம் ஆப்வியஸ்லி. பட் ஐ திங்க் பிச்சும் ரொம்ப ஃபேவர் பண்ணுச்சு. அவங்க சூப்பரா போட்டாங்க அதை யூஸ் பண்ணிட்டு. ஜோஃப்ரா ஆர்ச்சரும் சரி, ஆண்ட்ரே பர்கர் அவ்வளவு நல்லா போடுவான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ திங்க் யூ சி திஸ் இஸ் தி யங்கஸ்ட் சிஎஸ்கே 11 தட் வி ஹேவ். ஸோ இப்படி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைன் அப்ப வச்சுக்கிட்டு ஐ திங்க் டாப் 2 பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆடுறேன்னா ஒருத்தன் அந்த ஃபிடில் மாதிரி பிளே பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனோம். ஸோ ப்ரெஷர் சுச்சுவேஷனை இவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைன் சின்ன பசங்க கிட்ட விட்டுட்டோன்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அண்ட் எஸ்பெஷலி ட்ரிக்கி கண்டிஷன்ல மாதிரி ஆடுறதா ருத்துராஜ் மாதிரி ஒரு ஃபிளாட் பிச்சர்ஸ்ல எல்லாரும் அடிப்பானுங்க. ட்ரிக்கி கண்டிஷன்ஸ் வந்து ருத்துராஜ், கோலி மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போனாங்க மேட்ச். அண்ட் எஸ்பெஷலி அந்த எல்லா ரீசனும் எடுத்து பார்த்தா ஐ திங்க் சாம்சன் வேற அவுட் ஆயிட்டான். ஸோ நீ தான் கொஞ்சம் சீனியர் பிளேயர் எடுத்துட்டு போனோம். வெரி வெரி ரொம்ப ரொம்ப டிசப்பாயிங்கான ஷாட் ருத்து கிட்ட இருந்து. அண்ட் ஐ கெஸ் அங்கேயே மேட்ச் கொஞ்சம் படுத்துருச்சு. சர்ஃபராஸ் கான் இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு அப்பதான். ஐ திங்க் பட் தட் வாஸ் ஆல்சோ டூ சூன்ங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி 3 விக்கெட் தான் விழுந்திருக்கு, எதுக்கு அதுக்குள்ள நீ டிசைட் பண்ணுங்கிறது எனக்கு தெரியல. ஐ மீன் இன்னாட்டி சொல்ல 4-5 விக்கெட் விழுந்திருந்தா அதுக்கப்புறமா கொண்டு வந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. கூட எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு டூபே இறக்கிருக்கலாம் எனக்கு தோணுது. ஏன்னா லைக் ஆப்வியஸ்லி இட்ஸ் டூ early ஃபார் டூபே பவர் பிளேல. பட் அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு அவனும் ஒரு சீனியர் பிளேயர் தான். அவன் கொஞ்சமாச்சு ஆடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 ஹவர்ஸ் விக்கெட் இல்லாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இப்ப கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் இருந்தானுங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேத்யூ ஷாட் வந்து ஓப்பனரு. மேத்யூ ஷாட் ஓப்பனர். சோ அது வந்துட்டு நம்பர் 4. அதுக்கு நீ ஏதாச்சும் இந்தியன் பிளேயர் ஆடிட்டு போலாமே, எவனாச்சும் டீம்ல வச்சிருந்தா சர்ஃபராஸ்க்கான ஸ்டார்டே பண்ணிடலாம். அதுக்கு லிட்டரலா பார்த்தா 2025 எப்படி சிஎஸ்கே லீவ் ஆஃப் ஆனிச்சோ அதே மாதிரி 2026 ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. Again back to square one. டாக்டிக்கலாவே நிறைய எரர் பண்ற மாதிரி இருக்கு. ஐ திங்க் தெரியல, டூ சூன் டு கால். ஃபிளமிங் வாஸ்ட் மாதிரி தான் தெரியுது எனக்கு. ப்ரோ அதுதான் நான் வன்மத்துல ஃபிளமிங் தான் சொல்லலான்னு இருக்கேன். பட் அதான் பவர் மேட்ச் வந்து பவர் பிளேலயே முடிச்சிருவோம்னு சொன்னாங்க. ஆனா இப்படி இந்த மாதிரி முடிப்பாங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. டூபே அவுட் ஆனது கூட ஒரு மாதிரி என்னடா பண்றீங்க. ஒரு பால் 2 பால் தடுமாறுனா 4வது பால் மறுபடியும் ஒரு ஸ்லாப்பியான ஷாட் தான். கொஞ்சம் எடுத்துட்டு போடா மேட்ச், எல்லா பாலும் அடிக்க போனா. அந்த இந்த மேட்ச் ஐ திங்க் கார்த்திக் சர்மாவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. லைக் ரொம்ப பேடான பொசிஷன் தான் வந்தான் அவன் உள்ள. ஐ திங்க் சர்ஃபராஸ் கானுமே ஆக்சுவலி அவன் வந்ததுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆடினான் அவன். அவன் கார்த்திக் சர்மா, ஜெமி ஓவர்டன் இவங்க 3 பேர் தான் கொஞ்சமாவது எடுத்துட்டு போனாங்க மேட்ச. ஜெமி ஓவர்டன் தேங்க்யூ சோ மச், கொஞ்சம் காப்பாத்தி விட்டீங்க எங்களை. ஒரு 100க்கு முன்னாடியே 80-90 முடிக்க வேண்டிய மேட்ச ஒரு 120 டீசென்டான ஸ்கோருக்கு எடுத்துட்டு போனது அவனாலதான். ஒரு வருஷத்துல இருந்து நிறைய பேட்டிங் கொலாப்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். கேகேஆரும் சரி, சிஎஸ்கேவும் சரி. இவனுங்க ஆர்சிபி எவ்வளவு மோசமா ஆனா 49 கால் அவுட் ஆனானுங்க நான் யோசிச்சேன். பார்த்தாலும் 49 கிராஸ் பண்ணலாம் வேடா, எவ்வளவு மோசமான ஆனானுங்க. அண்ட் நீ சொன்ன மாதிரி லைக் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல எல்லாம் வந்து ஃபிளமிங் சும்மா ஜாலியா சிரிச்சு ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே புரியல, என்ன நடந்துட்டு இருக்கு. நீ நான்சலண்டா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு இப்படியான்னு எனக்கு தெரியல. என்ன ப்ரோ செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி ஏதாச்சும் பேசுறீங்களா? இல்ல செகண்ட் இன்னிங்ஸ் அட்லீஸ்ட் லைக் ஒரு ஃபைட்டுக்கு வர மாதிரி வந்திருக்கலாம். பட் ஆனா ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச பவுலர்ஸ் ரொம்ப மோசமாலாம் போடல. ஐ திங்க் அந்த குவாலிட்டியை வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா தான் போட்டாங்க. ஃபீல்டிங்ல தான் கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வைபவ் சூரியவன்ஷியும் சரி, ஜெய்ஸ்வாலும் சரி எடுத்திருக்கலாம். அந்த ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு கேட்ச் மிஸ் பண்ணா, கேட்ச் ஒரு 4 விட்டான். கேட்ச் கூட ஒரு ஈஸியான கேட்ச் விட்டுட்டு ஒரு கஷ்டமான இது கேட்ச வந்து விட்டு 4 விட்டதெல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஐ திங்க் கார்த்திக் சர்மா நினைக்கிறேன். பட் ஆனா சரி ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறான் ஐபிஎல்ல, இவ்வளவு இதுல ப்ரெஷர்ல இருக்கான். பட் ஸ்டில் யூ ஹேவ் டு ஸ்டெப் அப் டு தி ஒகேஷன். அவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் தான் பேசிக் தான். ரொம்ப கடுப்பா இருந்துச்சு பார்க்கவே, மிஸ்ஃபீல்டு அது இதுன்னு சொல்லிட்டு பார்க்க. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு 2 பேரும். 2 பேர்ல வைபவ் மட்டும் தான் மேட்ச பவர் பிளேலயே முடிச்சுட்டு போயிட்டான். ஐ திங்க் கம்போஜ் டீசெண்டா போட்டான். வேற எதுவும் பவுலிங் சொல்ற அளவுக்கு கூட எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப 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 கம்ஃபர்டபுளான சேஸ். அண்ட் ஒரு ஸ்டார்ட்டும் பார்த்தேன், RR வந்து 22ல இருந்து சிஎஸ்கே 6 வாட்டி அடிச்சிருக்கானுங்களாம். சென்னை வந்து ஒரே ஒரு வாட்டி தான் RR போட்டிருக்கானுங்களாம். கமெண்ட்ரியில ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு, ஆஸ்டனா வந்துட்டு அந்த மாதிரி வன்மராஜ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜெய்ஸ்வாலோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப தடுமாறி ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில ஒரு 2 6 அடிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் ஏத்திட்டான். பட் ஜெய்ஸ்வால் அவங்க ஃபார்ம் அவன் வந்தாதான் RRக்கு வந்து இதுவா இருக்கும். அப்புறம் ஒரு சர்ப்ரைசிங் ஒண்ணுன்னா 1 டவுன்ல த்ருவ் ஜூரல் வந்தது. ஆக்சுவலி அவனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ப்ரூவ் பண்றதுக்கு நல்லாதான் ஆடினேன் ஆக்சுவலி வந்ததுக்கு. பட் அவுட்லாம் இருக்காரு. அந்த ஷாட் அந்த டைம்ல ஆடணும்னு அவசியமே இல்லை.
லூஸ் மாதிரி ஆடி விட்டுட்டான். பட் ஸ்டில் ஒரு நல்ல சான்ஸ். நீங்க நம்பர் 3 வந்தானா பார்ப்போம் எப்படி அவங்களுக்கு பேன் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு பர்த்டே பாயா நீங்க சொல்லிருங்க. வந்தோம் எனக்கு ருத்து மேலதான் ரொம்ப ரேஷான ஷாட். ஒரு கேப்டனா இருந்துட்டு பொறுப்பா ஆடவே இல்லை. உன்னோட யூஸ்வல் கேம் ஆடி இருந்தாலே ஓரளவுக்கு டீசெண்டா போயிருக்கலாம். அண்ட் ஆல்சோ கேப்டன்சிலையும் நிறைய மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் ரொம்ப கேஷுவலா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயும் லைக் சின்ன பசங்கன்னா நர்வஸா தான் இருப்பாங்க. லைக் ஃபீல்டிங் மிஸ்ஸஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நடந்துச்சு. அவன் தான் அந்த ஜோஷை மெயின்டைன் பண்ண ஒரு கேப்டனா கொண்டு போனோம். எனக்கு என்னவோ ஒரு டூ ஹாஸ் நாட் டன் தட் வெல் டுடே. ஸ்டார் ஆஃப் தி மேட்ச் வந்து ஆக்சுவலி எனக்கு ஆண்ட்ரே பர்கர் தான் ஸ்டார் ஆஃப் தி மேட்ச். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவனோட குவாலிட்டி என்னன்னு தெரியும். ஆண்ட்ரே பர்கர் வந்து இவ்வளவு சூப்பரா போடுவான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல நானு. இதுக்கே ஆண்ட்ரே பர்கர் வந்து ஜேஎஸ்கே தான் ஆடுறான்னு நினைக்கிறேன். அது பார்த்தாச்சு ஃபிளெமிங் எடுத்துக்கலாம். பட் ஓகே, லாலா ஃபிளெமிங் மேல தான் கொடுக்கணும் எனக்கு. நான் லாஸ்ட் சீசன்லயே சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அவரு பண்றது எதுவுமே சரியில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட் சீசன் இது ஆக்ஷன்லயே சோப் பண்ணாரு. இந்த சீசன் மறுபடியும் பிளேயிங் 11 ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ என்ன பண்ண போறாருன்னு தெரியல. நீ இப்போ நீ மெகா ஆப்ஷன் ஃபக்கப் பண்ணிட்டேன்னா வந்து லைக் நீ ஓட்டையை அடைக்கலாம். பட் நீ ஃபுல்லா அடிக்கிறதெல்லாம் கஷ்டம் தான். அது கேம் எவால்வ் ஆயிடுச்சு. அவனுங்க எவால்வ் ஆகிற மாதிரி தெரியல. எஸ்பெஷலி ஸோ வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த சீசன் தான் ட்ரை பண்ணியிருக்கானுங்க யங்ஸ்டர் பேக் பண்ணணும்ட்டு. பட் நீ பிளைண்டா 2 யங்ஸ்டர் கிட்ட 14 கூட கொடுத்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது சம ப்ரெஷரு. அண்ட் அவனுங்க ஸ்டெப் அப் பண்ணலன்னா நீ அவனுங்களே சொல்ல முடியாது. தேர் ஸ்டில் டெவலப்பிங் தான். ஸோ அதனால அகேன் லைக் பார்ப்போம். திஸ் early signs not good, பட் மேபி தலை திருப்பி வந்தோடனே ஏதாச்சும் மாறுதான்னு பார்க்கலாம். பட் வந்தா பண்ணுவாரு. பட் ஆனா கைக்வாட் எப்ப ஸ்டெப் அப் பண்ண போறாருன்னே தெரியல. அப்புறம் பேட்டிங் ஓகே, இன்னைக்கு பேட்டிங் விட்டாரு. இன்னொரு நாள் பேட்டிங் பிடிச்சிருவாரு. பட் ஆனா எப்பதான் கேப்டன்சியை பிடிப்பாரு? அது இல்ல கைக்வாட நம்பி இல்லாம அப்புறம் சாம்சங் கிட்ட கொடுக்க போவாங்களா? என்ன பண்ணுவாங்க? நெக்ஸ்ட் இயர் கைக்வாட் தான் கைக்வாட் டைம் நினைக்கிறேன். அவன் வந்து கேப்டன்சி ஸ்டெப் அப் பண்ணலன்னா சாம்சனுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்டார் ஆஃப் தி மேட்ச்னா கிளியர் கட்டா சூரியவன்ஷ் சொல்லலாம். 300 ஸ்ட்ரைக் ரேட். அவர் எப்படி அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல இருந்து வந்தாரோ அதே ஃபார்ம் கண்டினியூ பண்றாரு. ரொம்ப ஃபியர்லெஸ்ஸா. இது அதான் அந்த டோனியோடைய இதுல அன்டோல்ட் ஸ்டோரியில யுவராஜ் எப்படி போர்ட்ரே பண்ணிருப்பாங்களோ லிட்டரலா அந்த உருவம் மாதிரி ஒரு சின்ன பையனா வந்து ரொம்ப நல்லா அந்த இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிட்டே இருக்காது. அவன் ஐபிஎல் ஆடின ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சானா ஒரு வேறடா இருக்கு. 6 அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் அவுட் ஆயிட்டு போகும்போது கூட அழுதுட்டு போனாரு. வன்மம் சொல்லணும். ஐ திங்க் நானுமே ருத்துராஜ் கைக்வாட் தான் சொல்லுவேன் இன்னைக்கு. சேம் ஏற்கனவே பேசின ரீசன்ஸ் தான். அண்ட் ஸ்டார் ஆஃப் த மேட்ச்னா ஐ திங்க் ப்ராப்ளி ரவீந்திர ஜடேஜா ப்ரோ. நல்லா இருந்துச்சு. அதனால வந்துட்டு பஸ்கட் வந்து சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு வந்து யாருக்கும் மேட்ச் நாளைக்கு ஜிடியா. ஆமா ஜிடியா கிங்ஸ் 11 பஞ்சாப். சோ நாளைக்கு வந்து பஞ்சாப் வெர்சஸ் ஜிடி மேட்ச் கேஸ். இன்னைக்கு பிரெடிக்ஷன்ல வந்து யாருமே கரெக்ட்டா வரல. நான் கேக்கறேன். நானும் பாத்ரூமும் கேக்கறேன். என்ன சொன்ன சிஎஸ்கே இவரும் புஷ் பாலாலாம் கன்வீனியன்ட்டா 8:30க்கு ப்ரெடிக்ட் பண்றேன் மேட்ச் ப்ரெடிக்ஷன் கேட்டேன். அவனுக்கு 2 பேருக்கும் அலோட் இல்ல. நீங்க யாருமே நீங்க ப்ரெடிக்ட் பண்ணல நினைக்கிறேன் கரெக்டா. சோ அதனால நாளைக்கு மேட்ச் ஜிடி வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். என்ன கை சொல்றீங்க? பஞ்சாப். நானும் பஞ்சாப். ஐயா நான் ஜிடின்னு யோசிக்கிறேன். கில் வந்து நாளைக்கு இறக்க போற மாதிரி அவனோட ஃபார்ம். நாளைக்கு நீங்க பாப்பீங்க ஒரு கேப்டனா ஸ்ரேயாஸ் ஐயர் எப்படி வந்து புது பசங்க வச்சு ஆடுறாருன்னு. ஓகே ஓகே, தேவையில்லாம அவட அடி வாங்க வைக்க போறீங்க. இன்னுமே அந்த ஐபிஎல் ஆரம்பிச்ச ஒரு ஃபீலே வரல. நேத்து தான் சொல்லிட்டோம் 200+ எல்லாம் போயிட்டு இருக்குன்னு. இன்னைக்கு 2 இன்னிங் சேர்த்துமே 200+ தான் ஜஸ்ட் 200+ இருக்கு. சோ யா, அப்புறம் நாளைக்கு மேட்ச் சந்திக்கலாமா அப்படின்னா? எனக்கு இன்னும் மேஜர் டவுட் என்னன்னா, சென்னை வந்து பிராக்டிஸ் மேட்ச் 240 ரன்ஸ் அடிச்சேன்னு சொன்னானுங்க.
அதான் பவுலர்ஸ்க்கு எதிராக